மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. அதுவுமே 1 இல்ல, 2 இல்ல. கிட்டத்தட்ட 1500க்கு மேல ஒரு வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். 10த் படிச்சவங்க, 12த் முடிச்சவங்க, சம்பளம் ரூ. 35,000 வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனல ஃபுல்லாவே பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ஃபேமிலி கிட்டயும் அதிகமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு இந்த ஒரு வீடியோ உறுதுணையா இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இத வந்து ஏர்போர்ட்ல நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் லோடர் அப்படின்ற ஒரு பணிக்கு தான் அவங்க வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12க்கு மேலே படிச்சிருக்கணும். 12த் பாஸ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்ப்பா. இதுக்கு சம்பளம் 25,000லேருந்து 35,000 நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1017 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. சூப்பர்லங்க, அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வாய்ப்பு லோடர் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு ஆண்கள் மட்டுமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இது. 10th படித்திருந்தாலே போதும், 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15,000லேருந்து 25,000 தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 429 பேருக்கு வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏர்போர்ட் லோடர்ன்ற வேலைக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷனு, போர்டிங்கு, டெர்மினல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் லோடர் அப்படின்றப்போ கார்கோவில் லோட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்ப்போங்க. சரிங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா 90 நிமிஷத்துக்கு இருக்கும். டோட்டலாக 100 மார்க்குக்கு 25 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 25 மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, இன்னொரு 25 மார்க் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு, இங்கிலீஷ் நாலேஜ்க்கு 25, ஏவியேஷனுக்கு 25 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃபிகல்ட்டி லெவல் வந்து 12th கிரேடில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th கிரேட் ஃபார் லோடர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக அவங்க சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் பார்க்குற போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஊரில் எங்கே இருக்குது சென்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விசாகப்பட்டினம், சென்னை, மதுரை, ஹைதராபாத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில், மதுரையில் இருக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது போக ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மக்களே. நன்றி.